இலங்கையின் திரைசேரிக்கு கிடைத்த மில்லியன் கணக்கான பணம். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு வெளிநாடு செல்ல தடை விதிப்பு. அமெரிக்காவினால் இலங்கைக்கு 12.5% இறக்குமதி வரி விதிப்பு. நிதி மோசடி வழக்கில் யோசிதவின் மனு மீதான விசாரணை. குவைத்தின் சர்வதேச விமான நிலையத்தை இலக்கு வைத்து ஈரான் ட்ரோன் தாக்குதல். வணக்கம், இது யூரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் ஓமிகா சாந்தகுமார். இனி தொடர்பான விரிவான செய்திகள். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைவாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் 2 ராணுவ அதிகாரிகளுக்கு வெளிநாட்டு பயண தடை விதித்து கோட்டை நீதவான் பசன் அமரசேன உத்தரவிட்டுள்ளார். கோட்டை நீதவான் பசன் அமரசேன இந்த உத்தரவை உடனடியாக குடிமரபு மற்றும் குடியகழ்வுத்துறை கட்டுப்பாட்டாளருக்கு அனுப்புமாறு நீதிமன்ற பதிவாளருக்கு உத்தரவிட்டுள்ளார். முன்னாள் மாநில புலனாய்வு சேவையின் இயக்குநராக இருந்து ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் ஸ்ரேஸ் சாலே தொடர்பான வழக்கு இன்று நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஸ்ரேஸ் சாலே இந்த வழக்கில் சந்தேக நபராக குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை உட்பட 60 நாடுகளில் இருந்து அமெரிக்காவினால் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு மேலதிக இறக்குமதி வரிகளை விதிப்பதற்கான யோசனை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. குறித்த பொருட்களுக்கு 10 முதல் 12.5% வரை மேலதிக வரியை விதிப்பதற்கு அமெரிக்க நிர்வாகம் யோசனையொன்றை முன்வைத்துள்ளதாக ராய்ட்டர்ஸ் தெரிவித்துள்ளது. இதற்கமைய கனடா, மெக்சிகோ, பாகிஸ்தான், பங்களாதேஷ், மலேசியா உள்ளிட்ட பல நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 10% மேலதிக வரியை விதிக்க பிரேரிக்கப்பட்டுள்ளதுடன் இலங்கை உட்பட மேலும் 45 நாடுகளுக்கு 12.5% மேலதிக வரியை விதிக்க பிரேரிக்கப்பட்டுள்ளது. கட்டாய உழைப்பை கொண்டு உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் இறக்குமதியை தடை செய்தல் மற்றும் அந்த சட்டங்களை திறம்பட நடைமுறைப்படுத்துதல் தொடர்பாக இலங்கை போதிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளதாக அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் ஆடை மற்றும் துணி இறக்குமதிகளுக்கு குறைந்த வரி விகிதங்களின் கீழ் ஒரு குறிப்பிடப்பட்ட அளவை அமெரிக்க சந்தைக்குள் அனுமதிக்கும் சிறப்பு பொறிமுறையொன்றும் முன்வைக்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான மேலதிக விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. நிதி மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் தமக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள சதித்திட்டம் என்ற குற்றச்சாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என கொழும்பு மேல் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவை ரத்து செய்யுமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் யோசித ராஜபக்சவினால் சமர்ப்பிக்கப்பட்ட மறுசீராய்வு மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கு மேல்முறையீட்டு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கமைய இந்த மனுவை விசாரணைக்காக ஜூன் மாதம் 16ஆம் தேதி அழைப்பதற்கும் நீதிமன்றம் திகதி குறித்துள்ளது. குறித்த மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நீண்ட நேரம் பரிசீலிக்கப்பட்ட பின்னரே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த மனு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனுதாரரான ஜோசித ராஜபக்ஷ நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சர்வதேச நாணய நிதியத்தின் கீழான நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தின் 5வது மற்றும் 6வது மதிப்பாய்வுகள் வெற்றிகரமாக நிறைவடைந்ததை அடுத்து 695 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் நிதி இலங்கை உத்தியோகபூர்வமாக திரைசேரிக்கு வரவு வைக்கப்பட்டுள்ளது. கடந்த 27ஆம் தேதி நடைபெற்ற சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்குழு கூட்டத்தில் இந்த மதிப்பாய்வுகளுக்கான அனுமதி வழங்கப்பட்டது. நீடிக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் 2023 மார்ச் மாதத்தில் சர்வதேச நாணய நிதியத்தினால் 3 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதி வசதி அங்கீகரிக்கப்பட்டது. இதன் 5வது மற்றும் 6வது மதிப்பாய்வுகளை அங்கீகரிப்பதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்குழு கடந்த 27ஆம் தேதி கூடியிருந்தது. சவாலான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் நீடிக்கப்பட்ட நிதி வசதிக்கான விதிமுறைகளை இலங்கை வலுவாக செயற்படுத்தியுள்ளது என அந்த கூட்டத்தை தொடர்ந்து சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கெஞ்சி ஒஹாமுரா தெரிவித்தார். டிட்வா புயல் மற்றும் மத்திய கிழக்கு போர் காரணமாக இலங்கையின் பொருளாதாரத்திற்கு ஆபத்து நிலவுவதாகவும் அவர் தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டில் பொருளாதார வளர்ச்சி 3% வரை மந்தமடையும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளதுடன் எரிபொருள் விலை உயர்வு மற்றும் சுற்றுலா வருவாய் குறைவடைந்தமை ஆகியன இதற்கு காரணங்கள் என சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது. குவைத்தின் சர்வதேச விமான நிலையத்தை இலக்கு வைத்து ஈரான் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை இன்று நடாத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதலில் சிலர் காயமடைந்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. தற்போது விமான நிலையம் மூடப்பட்டுள்ளதுடன் குறித்த விமான நிலையத்திற்கு வந்த விமானங்களும் வேறு இடங்களுக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளன. இந்த தாக்குதல் காரணமாக விமான நிலையத்தின்
D1 முனைய கட்டடத்திற்கு கடும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக பொது சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையை மேற்கோள் காட்டி அந்த நாட்டு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. முன்னதாக குவைத் நோக்கி ஈரானால் ஏவப்பட்ட 2 ஏவுகணைகள் இலக்கை அடைய தவறின அல்லது நடுவழியில் உடைந்தன என்றும், பஹ்ரைன் இலக்கு வைத்து ஏவப்பட்ட 3 ஏவுகணைகள் அமெரிக்க மற்றும் பஹ்ரைனின் படைகளால் இடைமறித்து அளிக்கப்பட்டன என்றும் அமெரிக்க ராணுவம் தெரிவித்திருந்தது. ஈரான் பிராந்திய அண்டை நாடுகள் மீது பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவிய போதிலும் அவை அனைத்தும் இலக்குகளை தாக்க தவறிவிட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளை பணியகம் மேலும் தெரிவித்தது. ஈரானின் இந்த தாக்குதல் முயற்சிகளுக்கு பதிலடியாக அமெரிக்க படைகள் தீவில் தாக்குதல்களை நடத்தியதுடன் ஈரானின் பல பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் முறியடித்துள்ளதாக கூறப்படுகிறது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் திரைசேரிக்கு கிடைத்த மில்லியன் கணக்கான பணம். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு வெளிநாடு செல்ல தடை விதிப்பு. அமெரிக்காவினால் இலங்கைக்கு 12.5% இறக்குமதி வரி விதிப்பு. நிதி மோசடி வழக்கில் யோசிதவின் மனு மீதான விசாரணை. குவைத்தின் சர்வதேச விமான நிலையத்தை இலக்கு வைத்து ஈரான் ட்ரோன் தாக்குதல். இத்துடன் ஈரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.